நேற்று ஈவினிங் அப்பா போய் மில்லில் போய் நம்ம நெல்லுலாம் காய வச்சுருந்தோம்ல அதெல்லாம் அரைச்சிட்டு வந்தாங்க. பச்சரிசி தனியாக, குருணை தனியாக, நெல் தனியாக, அது தனியாக, இது தனியான்னு எல்லாமே அரைச்சிட்டு வந்தாங்க. தவிட அங்கேயே கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அதோட கொஞ்சம் ஸ்நாக்ஸு, தம்பிக்கு பால் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதோட ஒரு முடிவு பண்ணி நைட்டோட நைட்டாக மாவாட்டிட்டோம். அப்படி என்னன்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு புதிர் பிடிக்கலான்னு தான் ஒரு ஐடியா. அதனால் மாவாட்டிட்டு அதுக்கப்புறம் தம்பிக்கு குழிப்பணியாரம்னா பிடிக்கும். அதையும் சரின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக ஊற போட்டு மாவாட்டிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு தம்பிக்கு ஃபஸ்ட்டு குழிப்பணியாரம் தான் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் இட்லியை வச்சு சட்னி வச்சாச்சு. அதோட நானும் சாப்பிட்டுட்டு அப்பா வந்ததுக்கப்புறம் அப்பாவுக்கும் போட்டு கொடுத்தேன். அதோட கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. இப்போல்லாம் நான் வர வர சமையல்லாம் சூப்பராக செய்ய ஆரம்பிச்சிட்டேன் போல இருக்கு. எல்லாமே பஞ்சு பஞ்சாக வந்துருந்துச்சு. அப்புறம் நம்ம புதிர் பிடிக்கிறதுக்கு எப்போவுமே மீன் குழம்பு தான் வைப்பாங்களாம். இந்த தாட்டி மீன் வாங்க வெளியில் எங்கேயும் போகல. அதனால நம்ம பக்கத்தூரில் சிக்கன் இருந்துச்சா, சிக்கன் வாங்கியாந்து அப்பாவே குழம்பு பண்ணிட்டாங்க. அதோட முட்டை வச்சு சாப்பாடு நம்ம வீட்டு நெல்லா எல்லாமே நம்ம வீட்டில் விளைஞ்சது முதன்னு சாப்பிட்றது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லாமே ரெடி பண்ணி சாமி கும்பிட்டு நம்மளும் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.